Hello viewers, இன்னைக்கு நம்ம GST payment எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். First Google Sheet open பண்ணிக்கோங்க. அதுல GST டைப் பண்ணுங்க. First link gst.gov.in அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் GST ஓட கவர்மெண்ட் போர்ட்டல். இதுல சர்வீசஸ் கடியில பேமெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன்ல கிரியேட் சலான் போங்க. ஸோ இந்த பேஜில் நமக்கு GSTN நம்பர் கேட்கும். அதாவது உங்களோட GST நம்பர் இங்கே டைப் பண்ணணும். GSTN நம்பர் டைப் பண்ணோன்னா கீழே ஒரு கேப்சாக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த கேப்சாவை ஃபீடிங் பண்ணுங்க. அப்புறம் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்க. இதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மந்த்லி பேமெண்ட் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன், செகண்ட் ஆப்ஷன் எனி அதர் பேமெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க பட் மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம், அதாவது QRMP ஸ்கீம்னு சொல்லுவாங்களே, அதுக்கடியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட GSTN நம்பரு, உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாமே வியூ ஆகும். இப்போது நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து இங்கே ஃபீட் இன் பண்ணுங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் இருக்கு. ஸோ டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, ஃபீஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்தந்த பிளாக்ல கரெக்டாக ஃபீட் இன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வந்து CGST, செகண்ட் ரோ வந்து IGST அண்ட் ஃபோர்த் ரோ வந்து SGST. நீங்க பிளாக்ல வந்து அமௌண்ட் ஃபீட் இன் பண்ணோன்னே கீழே டோட்டல் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா பைலப் ஆகி காட்டும். நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் சூஸ் பண்ணுறீங்க. பண்ணிட்டு ஜென்ரேட் சலான் கொடுங்க. அகெயின் உங்களோட GSTN நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து உங்களோட GSTN நம்பரை ஃபீட் இன் பண்ணுங்க. பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ சலான் ஜென்ரேட் ஆகிடும். சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட சேர்ந்து ஜென்ரேட் ஆகிடும். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்கே ப்ரிஃபர்ட் பேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நெட் பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பேங்க் வந்து ப்ரிஃபர்ட் பேங்க்ஸில் போயிடும். நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பேங்க்கில் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லிஸ்ட்டாக இருக்கிற பேங்க் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மேக் பேமெண்ட் கொடுங்க. உங்களோட பேங்கிங் போர்ட்டலுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸை ஃபீட் இன் பண்ணி பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் பேங்கிங் நெட்ஒர்க்கில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு சலான் வந்து டிஸ்பிளே ஆகும். சில பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ டைரெக்டாக வந்து GST போர்ட்டலுக்கு அது ரீரூட் ஆகும். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனோடனே GST போர்ட்டலுக்கு ரீரூட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் காட்டும். இதில் வந்து பேமெண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் நீங்கள் வந்து வியூ ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான சலான் வந்து இங்கே வந்துடும். இங்கே போய் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணி சலானை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, stay connected to Kanakkupillai.com.